ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசோட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற லைக்ஸு எங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஷேர்ஸு மற்ற நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குனர், அதாவது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான பணியிடத்தை நிரப்புறதுக்கான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவை மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காரு. இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 13,240 ரூபா சம்பளமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியியல் பட்டப்படிப்பு, அதாவது DCA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தட்டச்சு கல்வியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தகுதி, அதாவது டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அண்டு தமிழில் சீனியர் லெவலில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 9/7/2024 அன்று 40 வயதிற்கு உட்பட்டவராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஜ் 40 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாது, 40 வயசுக்கு உள்ளதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 9/7/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸை அதை கூட அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வர்ற 9/7/2024 அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் அப்ளிகேஷன் ஃபார்மும் COIMBATORE, அதாவது coimbatore.nic.in அப்படின்ற இணையதளத்தில் அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபை பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேமு கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாதராக இல்லைனா ஹஸ்பண்ட் நேமை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் அஸ் அன் ஏஜ், அதாவது 9/7/2024 அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், அதாவது உங்களுடைய ப்ரெசன்ட் ஆர் கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது கரண்ட்டில் இருக்க ஃபோன் நம்பர் ஆக்டிவேஷனில் இருக்க ஃபோன் நம்பராக கொடுங்க. அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை கொடுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தால் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். என்ன டிசபிலிட்டி அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் விடோ இல்லை டைவர்ஸ், டிசர்டட் ஒய்ஃப், டிஸ்டிடியூட் இல்லை எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோமில் இருந்தால் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி மறக்காமல் அதில் எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லையும் உங்கள் சிக்னேச்சர் சைன் பண்ணி நீங்கள் வர்ற 9/7/2024 அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ், அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2வது தளம், பழைய கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் அப்படின்ற அட்ரஸுக்கு நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ உடனே அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதிக்கு மேலே வர்ற அப்ளிகேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லைன்னா கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு செல்லுபடியாகும். அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்பு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் தான் ஃபில் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே தான் போவாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.
தேங்க்யூ.